திருமணத்தின் முக்கியத்துவம். தேவன் உங்களுக்காக நியமித்துள்ள வாழ்க்கை துணையை எப்படி நீங்கள் கண்டறிவது என்பதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நானே 2 முறை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து விரிவாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் ஏற்கனவே திருமணம் செய்தவராக இருந்தாலும் நான் பகிர்ந்து கொள்ளப் போவது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். இன்று வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டபடி தேவன் தாமே திருமணத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். என்னை பொறுத்தவரை வேதத்தை நம்பும் பல கிறிஸ்தவர்கள் கூட வேதத்தில் திருமணத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள தனித்துவமான முக்கியத்துவத்தை குறித்து சரியான புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்கள். திருமணத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள தவறுவது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையின் தரத்தை குறைக்க வழிவகுக்கின்றது. இதன் விளைவாக ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வாழ்வையும் கலாச்சாரத்தையும் தாழ்த்துகிறது. திருமணத்தின் முக்கியத்துவத்தை 3 வழிகளில் வேதம் வலியுறுத்துகிறது. குறைந்தது 3 வழிகளையாவது இன்று என்னுடைய செய்தியில் முக்கியமாக குறிப்பிடப் போகிறேன். நிச்சயமாக 3ற்கும் அதிகமான வழிகள் இருக்கும் என்று நம்புகிறேன். திருமணத்தின் முக்கியத்துவத்தை பற்றி வேதம் வலியுறுத்துகிற முதல் வழியாக நான் நினைப்பது என்னவென்றால், மனித வரலாற்றில் திருமணத்திற்கு கொடுத்துள்ள நிலை, அதாவது அந்தஸ்து ஆகும். வேதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள மனித வரலாற்றின் மேலோட்டத்தை நீங்கள் பார்த்தால், மனித வரலாற்றின் பதிவு ஒரு திருமணத்தில் தொடங்கி ஒரு திருமணத்திலேயே முடிவடைவதை நீங்கள் காணலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். ஆதியாகமம் என்பது தொடக்கம், வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வரலாற்றின் நிறைவு அல்லது ஒரு தொகுப்பாகும். அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். எனவே மொத்த மனித வரலாற்றின் நிறைவும் அனைத்து ஆசீர்வாதங்களின் நிறைவும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் மனித வரலாற்று முழுவதிலும் தேவன் ஒரு உன்னதமான குறிக்கோளையே நிறைவேற்றி வருகிறார். தம்முடைய குமாரனான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தகுதியான ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதாகும். எனவே மணவாட்டி ஆயத்தமாகி தன் கணவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த உச்சக்கட்டம் வருகிறது. மேலும் அனைத்து படைப்புகளும் சொல்கிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். எனவே மனித வரலாறு ஒரு திருமணத்தில் தொடங்குகிறது, மீண்டும் ஒரு திருமணத்தில் முடிவடைகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு இடைப்பட்ட காலம் முழுவதும் முதல் திருமணத்தின் விளைவு வெளிப்படுத்துவதும் 2ஆம் திருமணத்திற்கான ஆயத்தமாகுதலும் இருக்கிறது. அதுவே திருமணத்தின் முக்கியத்துவத்தை குறித்து வேதம் வலியுறுத்துகின்ற முதல் வழியாகும். இப்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொரு வழியை சுட்டி காட்டுகிறேன். அது இதுதான். திருமணம் என்பது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையிலான உறவை ஒரு அடையாளமாக வெளிப்படுத்துகிறது. பவுல் இதை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வரையிலான வசனங்களில் மிகவும் தெளிவாக காட்டுகிறார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். எனவே ஒரு மனிதன் தன் மனைவியின் மீது காட்டும் அன்பானது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன் மனைவாட்டியாகிய சபையின் மீது கொண்டுள்ள அன்பின் பிரதிபலிப்பாகும். பின்னர் பவுல் தொடர்ந்து அந்த அதிகாரத்தின் முடிவில் சொல்கிறார், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் மற்றும் 32ஆம் வசனத்தில், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். வேறு வார்த்தைகளில் சொன்னால், மனித திருமணம் ஒரு ரகசியமாகும். அதில் இயேசு கிறிஸ்துவுக்கும்
அவருடைய சபைக்கும் இடையிலான உறவின் சித்திரத்தை தன்னில் வைத்திருக்கிறதை அனைத்து உறவுகளிலும் மிகவும் பரிசுத்தமான புனிதமான உறவுக்கு திருமணமே அடையாளமாக இருக்கிறது. இது திருமணத்திற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அளிக்கிறது. கிறிஸ்தவர்கள் திருமணத்தை வேதத்தின் வெளிச்சத்தில் புரிந்து கொள்ளாவிட்டால் இயேசு கிறிஸ்துவுடனான தங்களுடைய சொந்த உறவை அவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட உறுதியான நம்பிக்கையாகும். ஏனென்றால் திருமண உறவு என்பது மிகவும் உன்னதமான நித்தியமான உறவின் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அதுவே இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மணவாட்டியாக சபைக்கும் இடையிலான உறவாகும். இப்போது திருமணத்தின் முக்கியத்துவத்தை குறித்து வேதம் வலியுறுத்துகிற மூன்றாவது வழியை சுட்டிக்காட்டப் போகிறேன். மேலும் இந்த வழியில் தேவன் தாமே திருமணத்தை பாதுகாத்து வருகிறார். அவர் விரும்பியபடி அதை ஒரு பரிசுத்தமான உறவாக வைத்திருப்பதற்காக தம்முடைய சொந்த பாதுகாப்பு பிரமாணங்களால் மூடி வைத்திருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக, வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். பாருங்கள், எல்லா மனிதர்களும் திருமணத்தை மிக உயர்ந்த மதிப்போடு நடத்த வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். இந்த திருமண அமைப்பை நாம் அனைவரும் மதித்து அதற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இது எல்லா இனத்தார்களுக்கும் எங்குமுள்ள எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு பொதுவான கட்டளையாகும். மேலும் திருமணத்தின் பரிசுத்தத்தை கெடுத்து அதை தீட்டுப்படுத்தி அல்லது அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் எவருக்கும் எதிராக தமது சொந்த நியாய தீர்ப்பை அறிவித்து எச்சரிப்பதன் மூலம் திருமணத்தின் பரிசுத்தத்தை பாதுகாக்கிறார். நான் வாசித்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இவர்கள் திருமணத்தை சரியாக மதிக்காத மனிதர்கள். திருமணத்திற்கு புறம்பாக பாலியல் உறவை தேடுபவர்களே வேசிக்கல்லர்களாக இருக்கிறார்கள். விபச்சாரக்காரர்கள் என்பவர்கள் திருமண உறவுக்குள் நுழைந்த பிறகு தங்கள் திருமண உறுதிமொழியை மீறி திருமணத்திற்கு வெளியே உறவுகளை தேடுபவர்களாக இருக்கிறார்கள். அடிப்படையில் இவர்கள் இருவருமே திருமண அமைப்பை மதிக்காமலும் அதை கனம் பண்ணாமலும் இருந்த குற்றத்திற்கு ஆளாகிறார்கள். மேலும் தேவன் இந்த அமைப்பை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் அவர் தம்முடைய வார்த்தைகளில் இவ்வாறாக சொல்கிறார், வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். என்னை பொறுத்தவரை இது மிகவும் பலமான அறிக்கை. வேசிக்கல்லரும் விபச்சாரக்காரரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று மட்டும் சாதாரணமாக சொல்லப்பட்டிருந்தால் அதுவே போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லும்பொழுது அது தேவனையே அந்த இடத்திற்கு நேரடியாக அழைத்து வருவது போல இருக்கிறது. திருமணத்தை முறிப்பது அல்லது தீட்டுப்படுத்துவது என்று வரும்போது தேவன் சொல்லுகிறார், அதை நானே நேரடியாக நியாயம் தீர்ப்பேன். இந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பார்வையில் திருமணம் மிகவும் புனிதமானது. எனவே அதை தீட்டுப்படுத்துவதையோ அல்லது அதன் புனிதத்தன்மையை மீறுவதையோ நான் சகித்து கொள்ள மாட்டேன். தேவன் தாமே தலையிடுகிறார். அவர் அந்த நியாய தீர்ப்பை மற்றவரிடம் விட்டுவிடுவதில்லை. மாறாக திருமண மஞ்சத்தையும் திருமண உறவையும் எவராலும் உடைக்க முடியாத ஒரு பரிசுத்தமான அரணால் சூழ பாதுகாக்கும் பொறுப்பை தேவனே ஏற்றுக்கொள்கிறார். இக்கால நாகரிகத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று திருமணத்தை மதிக்காமலும் கனம் பண்ணாமலும் இருப்பதே ஆகும். ஆனால் இது வேத வசனத்துக்கு முற்றிலும் எதிரானது. நாம் அனைவரும் திருமண அமைப்பை கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார்.